பாகிஸ்தானுடன் நெருங்கும் அமெரிக்கா ஆதாயத்தை விட பாகிஸ்தானுக்கு ஆபத்தை அதிகம். பாகிஸ்தானோட அமெரிக்கா நெருங்குறது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய சாதகம் பலம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதே பாகிஸ்தானில் இது வேண்டாம் ஆபத்துன்னு ஒரு எச்சரிக்கையும் விடுக்கிறாங்க. ஏன் என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்தியா அமெரிக்கா உறவுகள் ஏற்ற இறக்கங்களை சந்தித்த இந்த நேரத்தில் நீண்டகால ராஜ்ய மோதலுக்கு பிறகு அமெரிக்கா பாகிஸ்தானோட ஒத்துழைப்பு உருவாக்க முயற்சி பண்ணிட்டு வராங்க. வரலாற்று ரீதியாக பனிப்போர் காலம் மற்றும் ஆப்கானிஸ்தானில் பாதுகாப்பு ஒத்துழைப்பின் தொடக்க காலங்களில் அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு நெருக்கமான உறவு இருந்துச்சு. ஆனால் காலப்போக்கில் அந்த உறவு பலவீனமடைந்து இடையிடையே பதற்றங்கள்லாம் உருவாச்சு. இருந்தாலும் அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய 2வது பதவி காலத்தில் இந்த உறவுகள் சமநிலைப்படுத்தும் புதிய முயற்சியை ஒன்று இப்போ உருவாகியிருக்கு. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு, வர்த்தகம் மற்றும் வரிகளை சுற்றி பதற்றமான சூழ்நிலை எதிர்கொள்ளுகின்ற இந்த நேரத்தில் பாகிஸ்தானோட புதிய ஒத்துழைப்பு முயற்சியை அமெரிக்கா தொடங்கியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா சீனாவினுடைய செல்வாக்கை சமநிலைப்படுத்த அமெரிக்கா இந்தியாவோட நெருக்கமாக செயல்பட்டாங்க. ஆனால் இந்தியா அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதித்ததையும் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதையும் காரணம் காட்டி ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதித்தார். இதனால் இந்தியா அமெரிக்க உறவுகள் பாதிக்கப்பட்டது. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் அமெரிக்காவோட குறைந்த வரி விகிதத்தில் சிறந்த ஒத்துழைப்பை பெற்றிருக்காங்க. இப்போ பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளும் ஒப்பிடும்போது இது ஒரு சிறப்பானதாக பார்க்கப்படுது. இந்தியா அதாவது அமெரிக்கா பாகிஸ்தான் இடையிலான அந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது, பாகிஸ்தானுக்கு சாதகமாக தான் இருக்குது. ரொம்ப கம்மியாக தான் வரி விதிச்சிருக்காங்க அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு. அமெரிக்காவுடனான உறவுகள் இன்னும் வலுவடையும் அப்படின்னு பாகிஸ்தான் நம்பிக்கையோடு இருக்காங்க. இது ஒரு புதிய அத்தியாயம் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நெருக்கம் நீடிக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தையும் வெளிப்படுத்துகிறாங்க. ஏப்ரல் மாதத்தில் எரிக் மேயர் தலைமையிலான அமெரிக்க குழு என்ன பண்ணாங்க, பாகிஸ்தானில் முக்கிய கனிமங்களில் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து விவாதித்தாங்க. இது மேம்பட்ட தொழில்நுட்பத்தை துறையில் நீண்டகால ஒத்துழைப்புக்கான அமெரிக்காவுடைய திட்டமிடலையும் சுட்டி காட்டுகிறது அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அந்த விஷயத்தில். இப்போ இதற்கிடையில் ட்ரம்ப் ஆதரவு பெற்ற கிரிப்டோ கரன்சி நிறுவனம் ஒன்று பாகிஸ்தானினுடைய கிரிப்டோ கவுன்சிலுடன் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. கிரிப்டோ கரன்சி பயன்பாடுகள் மற்றும் பிளாக் செயின் கண்டுபிடிப்புகளை விரைவுபடுத்தக்கூடிய முயற்சி ஈடுபட்டிருக்கு அப்படின்னு பாகிஸ்தான் அறிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா பாகிஸ்தான் உறவுகள் எப்போதும் சிக்கலானதாக தான் இருந்திருக்கு. கடந்த வரலாறுலாம் பார்க்கும்போது 1979 சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தானில் படையெடுத்த போது 2 நாடுகளும் நெருக்கமடைந்தாங்க. ஆனால் கடந்த சில தசாப்தங்களாக பார்த்தோன்னா இந்த உறவுகள் நிலையற்றதாக தான் இருந்துச்சு. 2000 பார்த்தோம் அப்படின்னா 2000 தொடக்கத்தில் பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் 2 நாடுகளும் ஒன்றிணைத்தது. அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் தாக்குதல் நடத்திய போது பாகிஸ்தான் அதன் முக்கிய கூட்டாளியாக மாறினாங்க. ஆனால் இந்த காலத்தில் அமெரிக்கா மேற்கொண்ட ட்ரோன் தாக்குதல்கள் பாகிஸ்தானின் பழங்குடி பகுதிகளில் அவநம்பிக்கை உருவாக்கிச்சு. இராணுவ ஒத்துழைப்பு ஆழமடைந்தாலும் இந்த தாக்குதல்கள் 2 நாடுகளுக்கு இடையிலான நம்பிக்கையை கொஞ்சம் பாதிச்சது. குறிப்பாக 2011 இஸ்லாமாபாத் பக்கத்தில் ஒசாமா பின் லேடன் கொல்லப்பட்ட நிகழ்வு பாகிஸ்தான் இரட்டை விளையாட்டு விளையாடுது அப்படிங்கிற அமெரிக்காவின் சந்தேகத்தை மீண்டும் எழுப்பியது. 2018 ட்ரம்ப் நிர்வாகம் பாகிஸ்தானுக்கான $255 மில்லியன் இராணுவ உதவியை நிறுத்தி பொய்கள் மற்றும் மோசடி செய்வதாக பாகிஸ்தான் மீது குற்றம் சாட்டினாங்க. இதனால் உறவுகள் மோசமாச்சு. இந்த காலகட்டத்தில் 2 தரப்பு உறவுகளை மீட்டெடுக்க முயற்சித்தாலும் ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் மற்றும் பிற தீவிரவாத அமைப்புகளுக்கு பாகிஸ்தான் ஆதரவு அளிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் அதுக்கு தடையாக இருந்துச்சு. இப்போ ஜோ பைடன் பதவியில் இருந்தபோது இந்தியாவுக்கு முன்னுரிமை கொடுத்து பாகிஸ்தான் உடன் பயங்கரவாத எதிர்ப்பு தொடர்பான விஷயங்கள் மட்டுமே அமெரிக்கா உரையாடியது. ஆகஸ்ட் 2021 அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேறிய பிறகு பாகிஸ்தானின் முக்கியத்துவம் அமெரிக்காவின் பார்வையிலும் மேலும் குறைந்தது. ஜோ பைடன் பதவி காலம் முடிவடைந்த பிறகு ட்ரம்பினுடைய 2வது பதவி காலத்தில் 2 நாடுகளுக்கு இடையிலான உறவுகளில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாயல் தென்படுது. பொருளாதார மற்றும் உத்தி சார்ந்த நலன்களில் அதிக கவனம் செலுத்தப்படுது. ட்ரம்ப் பாகிஸ்தானில் ஆர்வம் காட்டுவதற்கான மிகப்பெரிய காரணம் முக்கிய கனிமங்களுக்காக சீனா மீதான சார்பை குறைக்கணும். சீனாவை நாடி நாம் இருக்கோம் இல்லையா, அதை குறைக்கணும். அதை குறைக்கணும் அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த கனிமங்கள் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய பிளானாக இருக்குது. இப்போ ஈரான் பாகிஸ்தான் உறவுகள் வலுவாக இருப்பதும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ட்ரம்ப் பேச்சுவார்த்தைகளை தொடங்கவோ அல்லது போர் அபாயத்தை குறைக்கவோ பாகிஸ்தானை ஒரு பாலமாக பயன்படுத்தலாம் அப்படின்னும் சொல்லப்படுது.
இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுடைய கிரிப்டோ சொத்துக்களில் ட்ரம்பின் குடும்பத்தினர் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. பாகிஸ்தானோட நெருக்கம் அதிகரிக்க இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த நெருக்கம் நீண்ட காலம் தொடருமா அப்படிங்கிறதும் இன்னும் தெளிவாக தெரியல. அது ஒரு கேள்விக்குறி தான். பாகிஸ்தான் கடந்த காலத்தில் சந்தித்த பல கசப்பான அனுபவங்களை இன்னும் எதிர்கொள்கின்ற எதிர்மறை விளைவுகளையும் நினைவில் வச்சிருக்கணும். இது மிக மிக பாகிஸ்தானுக்கு முக்கியமானதாக இருக்குது.